ஒரு அரசியல் கட்சியில சின்ன முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள், இயல்பா ஏற்படுவதுதான். இது வந்து நான் என்ன சொல்றேன், இது வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இன்னைக்கு கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயாவை இன்னைக்கு வந்து தைலாபுரில் சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. அதனால இது எனக்கு தெரிந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இது ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே கொடையின் கீழ் கண்டிப்பாக தேர்தலை சந்திக்கும். அது அப்படி சந்திப்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி ஓபிசி மக்களுக்கும் மாபெரும் ஒரு சமூக நீதி தளத்தில் உருவான ஒரு கட்சி. அந்த கட்சி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் பிரிவதை ஐயாவும் விரும்ப மாட்டார், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விரும்ப மாட்டார். அந்த கட்சியுடைய பெரும்பான்மை தொண்டர்களும் அதை விரும்பவில்லை. ஆக நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இருவரும் கூடிய விரைவில் கைகுலுக்கி ஒருவரை கட்டிப்பிடித்து ஒரே குடையிலே இந்த கட்சி மிகச்சிறப்பாக பயணிக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஐயாவை குறித்து 30 ஆண்டு காலம் நானும் ஐயாவுடைய ஒரு செல்லப்புள்ளியாக ஒரு பணியில் வளர்ந்துருக்கிறேன், எனக்கு தெரியும். அதே மாதிரி அன்புமணி அவர் ஒரு நெகிழ்ச்சிக்குரிய ஒரு மனிதன் அவரும். அதனால அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பேசினாங்களே ஒருத்தவங்க கட்டி பிடிச்சி கண்ணீர் சிந்தி அதோட அது மறந்துடும். அதோட அது மறப்போம் மன்னிப்போன்ட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஆய்வுக்கு தயாராகுவாங்க. 30 ஆண்டு காலம் நான் நேரலாக இருந்து சந்தித்தவன் என்ற அடிப்படையில் இரு தலைவர்களையும் முற்றுமுதலுமாக அறிந்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன். இதுல யாரும் இடையில கூண்டு குளிர்காய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் முகம்தான் கரிப்பூசப்படுமே தவிர மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு பாண்டிங் இருக்கு என்பது நிதர்சனமான உண்மை. ரெண்டு பேரும் இணைப்பதற்கான முக்கிய பங்கு உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நான் தான் சொல்றேன், என்னுடைய நல்லெண்ணத்துக்கு தான் இப்ப தெரிவிக்கிறேன். இதுவே வந்து ஐயாவும் சின்னையாவும் பரவாயில்ல, வேல்முருகன் இப்படி வந்து பிரிச்சு விடணும் வெட்டி விடணும், நம்ம கிட்ட இருந்து போய் போட்டி ஒரு கட்சி தொடங்கின வேல்முருகன் அதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும்னு சொல்லாம ஒரு இணைப்பு பாலமாக தன் கருத்தை பதிவு செய்வதை ஐயாவும் வரவேற்பார், சின்னையாவும் வரவேற்பார். இல்ல நேரடியா போய் சந்திச்சு இணைப்புக்கு அதெல்லாம் ஒரு காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம்.